எங்க போறோம்? கூமாப்பட்டிக்கு போறோம். வியூ பாயிண்ட் கேரளா நம்ம தமிழ்நாட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் தமிழ்நாடு பாருங்க. பாருங்க நம்ம இவ்வளோ பெரிய ஹைட்டில் போகிறப்பா அவங்க தெரியுது. அதான் தமிழ்நாடு. அதை விட இங்கே பாருங்க அவ்வளோ பெரிய ஹைட்டில் இப்போ பாருங்க மூணாறு போயிட்டு இருக்கோம். நடந்து நடந்தேன் அப்புறம் இல்லை பறந்து போ. இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்கு. பூ நல்லா இருக்குது. பூ நல்லா இருக்குது. இந்த சைடு பாரு நல்லா காஃபி கலர். ஆமாப்பா. அந்த சைடு இது பேக்கில் எடுக்க முடியாதா? அந்த கேமரா பின்னாடி அது பேக்கில் அனுப்பிச்சு இப்படி தான் போவாங்க. இங்கே தெரியாது பாரு. தெரியல. இந்த சைடு தெரியுது. இந்த சைடும் அவ்வளோவா தெரியல. இந்த போர்ப்புக்குள்ள தான். ஆமாம். சொல்லுப்பா ஸ்மிதா. ஹாய் ஃபேமிலி. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா மூணார் போகிறோம். கிளம்பியாச்சு. இந்த காரில் தான் வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பூ கொடுக்க போகிறேன். பூ கொடுக்க போகிறேன். பூ கொடுக்க போகிறேன். அஜய் இது திறந்தாத்தே எடுக்க முடியும். ஓடு பார்த்து இந்த ரெண்டு ஓடிடும். என்ன பண்ற? வீடியோவா? ரீல்ஸா? ரீல்ஸ்ல vlog. மூணார் போற வரைக்கும் பூ கம்மி. என்ன அது படிக்க? பூ நீ சும்மா கிடக்கல. தள்ளியோ கார் வருது. சக்கரத்தை பார்த்து இன்னும் ஆடுதுன்னா அந்த காரோட சக்கரம் எடுத்து தண்ணி வாங்குறதுக்கு எத்தனை கத்துக்கு எத்தனை எங்க வாங்குவோம் ஃபர்ஸ்ட்? இங்க பேசாம இருந்தேன். கோபமா இங்கே போகிறேன். தம்பிக்கு சாப்பிடுது வாயா கையில வேற வச்சுக்கிட்டு. இங்கே வாப்பா. இங்கே பாருங்க வியூ பாயிண்ட். தட்டு அவன் தான் ஏதோ பேக்கில் வச்சிருந்தா. எதுவுமே நீ வந்தாலும் சொல்லே இது வர மாட்டாங்க. பாருங்க எப்படி வருதுன்னு. மூணாருக்கு போடி மாட்டிலேருந்து வந்தா ரோடு பாருங்க. அருவா திக்கியாச்சே மாமா. போட்டோ எடுப்பு. தட்டை எடுத்தாமா? அப்படியே காட்டு பீச்சில் கொடையை பிடிக்க சி மிரரா எங்க அவங்க கண்ணாடியவே காணா. அன்னைக்கு அங்கே போயிருந்தோம்ல. மூணாறு வந்தாச்சு வெற்றிகரமாக. ஸோ பாருங்கள். ஸோ புதுமண தம்பதிகள் ரெண்டு பற்றியும் வியூ பாயிண்ட் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ புதுசாக கல்யாணம் முடிச்சு கேரளாவில் போயிட்டு வந்திருக்காங்க. விஜய் அவங்க வருவார்ல, அவங்க திரிஷா. இங்கே ஒரு செம்மையாக இருக்குது பாருங்க. பூக்குள்ள ஒவ்வொன்று குட்டியான இது.
உள்ள பார்க் இருக்காப்பா. நீ கேட்டீங்களா இது ஃப்ளவர் வேணும் ஃப்ளவர் ஆ போட்டோ எடுக்கவா? கிருத்திமா எங்க போற? நின்னுக்கோ போட்டோ எடுக்கிறேன். நடா பாத்து பாத்து ஆட்ட வேற முள்ள ஸ்பீடா. சும்மா இருக்காம 2 ஆட்ட மட்டும் ஆட்டிடாதே. நீங்கள் ஓடி ஒளிஞ்சாலும் நாங்கள் யூடியூப்பில் போட்டுருவோம். ஓடி ஒளிஞ்சாலும் யூடியூப்பில் போட்டுருவோம் நாங்கள். கீழே பாத்துக்கங்க. வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? செம்மையாக தெரியுது. இங்கே பாருங்க. இப்போ அந்த டேம் இருக்குதுனால அப்படி இருக்கு போல. அப்படியே நின்னுங்க. வீடியோ எடுத்துட்டு பஸ் உள்ளே அட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. தண்ணி போட்டு ஊற வச்சலாங்க. சி வியூ பாரு, பயங்கரமாக இருக்கு. புரியல. இது வந்து கிராஸ் பண்ணி வந்து ஏன் அது ரொம்ப சைடு விழுந்துருவீங்க, வர தெரியாது. அந்த சைடு உனக்கு வர தெரியாது. ஸோ இந்த பக்கம் புதுச்சு வந்து ஸோ இவர் என்ன கோட் சூட் போட்டுட்டாங்க. போட்டோ ஷூட் அது என்னோட ஸ்வெட்டரு. ஆமாம், நான் சின்ன பிள்ளைல வாங்குறேன். வெளியே வாங்க, அவங்கள்ட்ட தானே சொல்கிறோம். வெளியே வாங்க. போட்டோ எடுத்து வச்சுங்க. ஒரு 20 போட்டோ எடுத்துனா 19 போட்டோ அழிச்சு. வியூ பாயிண்ட் நல்லா தெரியுது பார்க்க. அப்போ இறங்கி வாடா. என்ன பண்ணுறீங்க? சுவிட்ச் வருதா? இங்கே இப்போ முன்னாடி டக்குன்னு கத்திக்க தூங்கிச்சா? இங்கே வாரு, காரில் இவ்வளோ மேக்கப் பொருள் வச்சுருக்காங்க. ஒரு சோவே ஒரு நாங்கள் காரில் வந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பூ வந்து இங்கே நிறைய இருக்குது. அதான் இறங்கி பறிக்கலாம்னு சொல்லி பறித்து வச்சுருக்கோம். பறிச்சு வச்சுட்டு சூப்பராக இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான பூ இருக்குங்க. இதுக்கு பேர் இட்லி பூ. இட்லி பூ. ஆனால் இந்த பூ இங்கே பாருங்க,
நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட். எல்லாம் எடுக்காத உட்காரு. சோறு திங்கிறாங்க. உட்காரு. பூமாப்பட்டிக்கு வந்துருக்காங்க. உட்காரு. கீழே உட்காரு. இப்போ நம்மளும் சாப்பிட போட போறோம். சாப்பிட போறீங்களா? பசி தாங்க முடியாது. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அவன் என்னமோ சொல்றான் கேளுங்க. அதே என்ன சொல்றான்? என்னதா? அதே என்ன தெரியல. சாப்பாடு பாத்தியா? போறேன். தண்ணி இல்லையே இப்ப சாப்பிடுறதுக்கு. பூமாப்பட்டிக்கு எதுக்கு இப்படி துணி எடுத்துட்டு இருக்கீங்க? கூமட்டை வர அப்படியே சொல்லு. பேச்சு அழகி. அதே கண்ணாடி போட்டு சாப்பிடுவான். ஒழுங்கு என் பூ வரணும். வாங்கி சாப்பிட்டு உட்காந்து சாப்பிடுறீங்க? சாப்பிட மாட்டியா? உட்காரியா? காருக்குள்ள உட்காந்துருக்கியா? அங்க சாப்பிட மாட்டியா? என்ன சாப்பிட்றீங்க? ஆ? சப்பாத்தி. இதுக்கு பேர் சப்பாத்தி சொல்லுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்ட அப்புறம் தண்ணி இல்லை எங்கள் வீட்டில். ஒரு தண்ணி வாங்கி தரல. தண்ணி இல்லை இருக்குன்னு கேட்டு நான் சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தான் கொச்சினோட பீச்சா. நம்ம சென்னை பீச்சு கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். கொச்சினோட போர்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. வேறு பீச் ஏதாச்சும் பேனியில் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இவ்வளோ இது டூரிஸ்ட் பிளேஸ் மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி இருக்குது. போட்டோட பீச் தான் இது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. தண்ணியோட கலரும் பார்த்தீங்கன்னா பயங்கர செகதியாட்டம் இருக்குது. மீன் பிடி அடிக்கிறனால